ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற காணொலி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே. இந்த 6ஆம் தேதி ஜூலையிலிருந்து 12ஆம் தேதி ஜூலை வரைக்குள்ள காலகட்டங்களில் பூரட்டாதி என்கிற நட்சத்திரத்திலிருந்து ரோகிணியில் உச்சம் பெற்று மிருகசீஷம் வரை சந்திரன் செல்ல இருக்கிறார். பூரட்டாதினா குருவின் நட்சத்திரம், ரோகிணினா சந்திரனின் நட்சத்திரம், அண்ட் மிருகசீஷம்னா செவ்வாய் நட்சத்திரம். இப்படி இந்த நட்சத்திர பாதையிலே செல்லும் போது நமக்கு என்னெல்லாம் பலன் வரும்னு பார்க்கணும். அதே போல் இந்த வாரத்தில் முக்கியமான நிகழ்வுகளில் நிறைய நல்ல நிகழ்வுகள் கிடைக்கிறது. 6ஆம் தேதி சஷ்டி விரதம், ஆரம்பமே முருகனுக்கானது. 7ஆம் தேதி காலாஷ்டமி, அந்த மத்தியான வேளையில் வர அஷ்டமி நாளைனா துர்கைக்கு நம்ம செவ்வாய்க்கிழமை அஷ்டமி வந்தால் துர்கையை வழிபடுவது ரொம்ப நல்லதாயிடும். 8ஆம் தேதி புதனின் அஷ்டமியாக கண்டினியூ பண்ணும். அப்போ விஷ்ணுவின் வழிபாடு, இந்த குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம், படிக்கல சார் குழந்தைகள் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது. அதுபோல் 10ஆம் தேதி அபாரா ஏகாதசி என்ற ஏகாதசி, அதாவது நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள், கலக்கங்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஏகாதசி விரதம். அதுபோல வாரத்தின் கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை என்று பிரதோஷம். அந்த பிரதோஷத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க மனசுல மரண பயம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பயத்தை நீக்குவது. இப்படி பல விஷயங்களை தாங்கி வரக்கூடிய வாரம் இது. இப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா, வாருங்கள் காண்போம். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. இந்த வாரத்திலே முக்கியமாக குருவின் அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து இந்த சந்திரன் பயணம் செய்கிறார் 6ஆம் தேதியே. அப்படி பயணம் செய்கிற போது பூரட்டாதிங்கிற கும்பராசியில சதயத்தை தொட்டு விட்டு வருவார். பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் என்று மீனராசிக்குள்ள செல்லும் போது குருவின் பார்வை, அப்ப லாபத்திலிருந்து குருவின் பார்வை கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும், அனுகிரகமா லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உழைத்ததற்கான பலன்களை நாம பெறுவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. அப்ப உழைப்பே உயர்வு அப்படின்னு வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமான நாள் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட நன்மைகளை தாங்கி வருகிறது. அஸ்வினி பரணி கிருத்திகை அப்படின்னு மேஷராசியான உங்களுக்குள்ளேயே வரும்போது நீங்க திடமான முடிவுகளை எடுப்பதற்கு உங்களுக்கு மனநிலை கிடைக்கும். ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு ஸ்டார்ட்டே நல்லா இருந்துச்சு வச்சுங்களேன், ஆரம்பமே நல்லா இருக்குன்னா சூப்பர் தானே. அப்போ ஆரம்பம் நல்லா இருக்கிற வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்தில் நீங்கள் அடுத்தடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் அழகாக பிளான் பண்ணிக்கோங்க. என்னென்ன பண்ணணும், முக்கியமாக இந்த கடன் கொடுக்கறது வாங்கிறது, இந்த விஷயங்கள், வீடு மனை வாகனங்களிலே மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றால் அந்த மாற்றங்களை பொறுத்தவரை விஷயங்கள். அது மட்டும் இல்லை, குழந்தைகளின் எஜுகேஷன், அவங்களுடைய கல்வி நிலை, அவங்களுடைய வாழ்விலே உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய அடுத்த நிகழ்வுகள், இதையும் நீங்கள் பிளான் பண்ணுங்க. முதலீட்டு எண்ணங்கள் இருந்தால் அதையும் இந்த வாரத்தில் நீங்கள் பிளான் பண்ணலாம். ஏன்னா சந்திரன் 2ஆம் இடத்துல போகும்போது ரோகிணி நட்சத்திரத்தை உச்சம் பெற போகிறார், 4ஆம் இடத்துக்காரர். அப்ப சுகஸ்தானத்துக்காரர் உச்சம் பெறும்போது நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு சொல்றீங்க இல்லையா, அந்த எண்ணத்தை கொடுப்பார். அதுபோல வார கடைசியில ஞாயிற்றுக்கிழமை மிருகசீஷத்திலையும் இருப்பார். உங்க ராசிநாதனுடைய செவ்வாயுடைய சாரத்தில் இருக்க போறார். அப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு அழகான கட்டமைப்பை இந்த வாரம் கிரகங்கள் அமைத்து கொடுக்கிறது. இது அழகா பயன்படுத்திக்கணும் இல்லையா. அப்போ இந்த வாரத்தில் சஷ்டி விரதம் இருப்பது, காலாஷ்டமியின் போது துர்கையை வழிபடுவது, புதாஷ்டமியின் போது விஷ்ணுவை வழிபடுவது, அபர ஏகாதசி போது விஷ்ணுவுக்காக விரதம் இருப்பது, பிரதோஷத்தின் போது எல்லாம் வல்ல இறைவனான ஈசனை நாம அபிஷேக பொருள் ஆராதனையுடன் அவரை வணங்குவது. இப்படி அழகாக அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபோடு நீங்கள் இருந்தீங்கன்னா நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல வாரமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் என்ற கருத்தை உங்கள் முன் பதிவு செய்கிறேன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இந்த வாரத்திலே முக்கியமாக சந்திரனின் பயணத்தை பார்க்கும்போது 3ஆம் இடத்துக்குரியவரான இவர் தொழில் ஸ்தானத்திலிருந்து தொடங்குகிறார். குருவினுடைய சாரத்திலிருந்து தன் பயணத்தை துவங்கி மீனராசிக்குள்ளரே சனியின் சாரமான உத்திரட்டாதிக்குள்ளரையும் புத்தியின் ஸ்தானமான ரேவதி நட்சத்திரத்தின் மேலும் பயணம் செய்கிறார். அப்போ எப்படி இருக்க போது,
மனதில் அழகான ஐடியாஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். அது லாபத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். குடும்பத்துக்கான சேர்க்கைகள் நிறைய இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப நிறைய லாப நிகழ்வுகளை நீங்கள் அழகாக பயணம் செய்யலாம் அப்படின்னு இருக்கு. புதன் 2ஆம் இடத்துக்காக வக்கரகதியிலே இருக்கிறார். இந்த வக்கரகதியிலே இருப்பவர் நன்மையை தான் செய்வாரா அப்படின்னா 3ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடத்தில் நார்மலா மனதை எப்படியுமே கொஞ்சம் மறதி, தவறுதலான எண்ணங்களை ஏற்படுத்துதல், செய்யணும்னு நினைச்ச சார் என்ன செய்யல அப்படிங்கிற மாதிரி சிக்கல்களை கொடுத்தல், இப்படி எல்லாம் கொடுப்பார். ஆனா இவர் வக்கரகதியில உள்ள வரார் இல்லையா, அப்ப நன்மை நடக்கும். இந்த நன்மை தான் நமக்கு முக்கியம். ஏன்னா குருவுடன் சேர்ந்த புதனாக இருப்பார். வாரத்தின் ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு வரைக்கும் இருப்பார். 9ஆம் தேதி மேல அவர் உங்களுடைய மிதுன ராசியில 2ஆம் இடத்துல உங்களுடைய ராசியை தொடுவார். அப்போ நிறைய பயணங்களை கொடுப்பார். அப்போ நிறைய நன்மை தொடர்பான, குடும்பம் தொடர்பான பயணங்கள் உண்டு. இந்த ஆசிரியர்களாக இருந்தாக்க எஜுகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள், கணக்கர்களாக இருந்தாக்க இந்த ஆடிட்டிங் ரிலேட்டடான விஷயங்கள், ட்ரேடர்ஸாக இருந்தால் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்கான விஷயங்கள், இப்படி உங்களுக்கான பயன்பாட்டு விஷயங்கள் எல்லாம் போவீங்க. செவ்வாய் உங்க ராசிக்குள்ளே உட்கார்ந்துருப்பார். அப்ப தைரியத்தை கொடுப்பார். 7ஆம் இடத்துக்காரங்கனாலும் கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நன்மையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. சனி சந்திர சேர்க்கை அப்படிங்கிற காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் தேதி வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இது ரெண்டுமே சனியின் தொடர்பை கொண்டது குருவின் பார்வையினாலே. அப்போ அழுத்தமான வேலைகள் எல்லாம் நீங்க அழகா செய்ய முடியும். யாரும் முடியாதுன்னு சொன்ன காரியங்கள் நீங்க முடிக்க முடியும். அதுவே உங்களுக்கு லாபமாய் மாறும். உழைப்பே உயர்வு அப்படிங்கிற வார்த்தையை அழகா மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். அப்போ உழைக்கணும், அதுக்கான பலன்களை பெறணும். அது யுக்திகளாக அறிவுபூர்வ விஷயங்கள், சில லக்கெல்லாம் சொல்லுவோம், அந்த லக்கெல்லாம் உங்களுக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. 5ஆம் பாவத்தை பார்க்கிறது. அதனால இந்த பார்வையின் பலமும் உங்களுக்கு பலனை கொடுக்கும். அப்போ உங்களுக்கு நல்ல நிகழ்வு இருக்கானா, சுக்கிரனுடன் சேர்ந்த கேது 4ஆம் இடத்துல இருக்கிறதா பார்த்தீங்களா, அங்கதான் உங்களுக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கும். ரொம்ப பெரிய கனவுகளை காணாதீர்கள். லக்னாதிபதி பெருசா கனவு காண்டா என்ன ஆகும், பேராசை பெருநஷ்டமாயிடும். அதனால அங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா நல்லது. மற்றபடி இந்த வாரத்துல நீங்க நினைச்ச மாதிரி லாபமாக பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சஷ்டி விரதம் இருப்பது, காலாஷ்டமியில துர்கையை வழிபடுவது, புதாஷ்டமியின் போது விஷ்ணுவின் வழிபாடு, வார கடைசியில பிரதோஷநாதனான இந்த சிவபெருமானுக்கு அபிஷேக பொருளை வாங்கி கொடுத்து அவரை கண்ணார அபிஷேகத்தை காண்பது போன்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். இந்த வாரம் உங்களுக்கு நலங்கள் பல வளரட்டும். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. இந்த வாரத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கார செலவுக்குன்னே இருக்கிற சந்திர பகவான் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவர் உங்களுடைய ராசியின் 9ஆம் இடத்திலிருந்து பயணம் செய்ய இருக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரத்திலே தொழுகிறார். பூரட்டாதி நட்சத்திரம் உங்க ராசி 2ஆம் இடத்துக்காரான குருவின் உச்சம் பெற்ற இடத்திலிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ உங்களுக்கு பொருள் வரவுக்கான வாய்ப்பை அப்படி அதிகப்படுத்தி தரக்கூடிய சூழ்நிலை. உங்க ராசிநாதனான புதன் வக்கரகதியிலே இருக்கிறார், நன்மையை கொடுக்கிறார். விதமான பயணங்களையும் செலவு தொடர்பான விஷயங்களில கலெக்ஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம், அந்த டெட்டார் கலெக்ஷன் எல்லா வேலையும் செய்யக்கூடிய வேலையும் மைண்ட்ல கொண்டு வரும். அவங்ககிட்ட மாட்டிக்கிச்சு, இவங்கிட்ட மாட்டிக்கிச்சு, அந்த பணத்தை பிடுங்கணும், எப்படி வாங்குறதுன்னு தெரியல, கொஞ்சம் பார்க்கணும். நிலங்கள் விற்கவே இல்லை, அந்த நிலத்தை விற்கிறதுக்கு வழி பண்ணணும். வெறும் புறம்போக்கா இருக்கு, அதை எப்படி கரம்பை மாத்துறது, இப்படி பல விதமான தீவிர சிந்தனைகள் அடுத்த ட்ரேடிங் ரிலேட்டடான விஷயத்துக்கு மாற்றி கொடுக்கும். அப்ப தொழில் தொடர்பான விஷயங்களிலே விருத்தி செய்வதற்கு, அதிகப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அது மட்டுமில்ல, தடைப்பட்ட காரியங்கள், திருமணம் போன்ற விஷயங்களோ சரி, தொழில்களிலோ சரி, நமக்கு ஏதாவது தடை நடந்ததுன்னா அதை எப்படி உடைக்கலான்ற நியூயான்சஸ் புதுசாக யோசிப்பது, மாற்றி யோசிக்கும் தன்மை, இதை கொண்டு வரும். இப்படி ஒரு அழகான மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 10ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய சந்திரனும் சனியும் சேர்ந்த சேர்க்கை 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கும்.
இங்கேருந்து உங்கள் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் எல்லாம் தாமதமாக நடக்கும். நடக்கலேன்னு சொல்லக்கூடாது, நடக்கும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு தைரியத்தோடு இருக்கணும். ஏன்னா 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற செவ்வாயின் பார்வை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் இடத்துல சத்ருஸ்தானத்து மேலே விழுறாரு. அப்போ எதையும் தாங்கும் இதயம் உங்களுக்கு வந்துவிடும். எல்லாரையும் மேய்ச்சி ஒரு மாதிரி இந்த நாள் வரைக்கும் இல்லை சார், இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்சம் ஐடியாஸ் எல்லாம் நிறைய வந்திருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அதில் கரெக்டான ரீப்பிங் பெனிஃபிட் வரும் அப்படிங்கிற ஒரு பயமில்லாத தன்மையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாழ்க்கை, சத்துருக்களிலிருந்து விடுதலை, கேஸில் இருந்த வழக்கில் நம்ம பக்கம் சாதகம், இப்படி நல்ல நிகழ்வுகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. ரோகிணியில் உச்சப்படுகிற அந்த 10-11 தேதிகளின் போது உங்களுக்கு லாபங்கள் பெருகும் என்பதிலே ஐயம் வேண்டாம். இந்த வாரத்தில் சஷ்டி விரதம் இருந்தால் ரொம்ப நல்லது. அபார ஏகாதசி அன்று விஷ்ணு பகவானை வழிபட்டு நல்ல 4 பேர்த்துக்கு அவருக்கு நல்ல துளசி மாலையை சார்த்தி காக்கும் கடவுளான அந்த விஷ்ணு பகவானை போற்றும் போது உங்களுக்கு நல்ல பலன்களை நீங்கள் எதிர்நோக்கலாம்.